அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞரை பற்றி நாம் காண இருக்கின்றோம். நீங்கள் மகாகவி காளிதாஸ், அந்த மகாகவி காளிதாஸில் ஒரு அருமையான சூழல். என்ன சூழல் அப்படின்னு சொன்னால், மகாகவி காளிதாஸ் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு குலத்திலே பிறந்தவர் இல்லையா. அவர் போவார், காளியினுடைய அருளாலே ஒரு பெரிய கவிஞராக விடுவார். அவர் திரும்ப தன்னுடைய கிராமத்துக்கு வருவார். அவங்க அப்பா ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர், அவங்க அம்மா ரொம்ப பிரியமான அம்மா. உடனே அவங்க அப்பாவே பார்த்திங்கன்னா இவருடைய பையன்தான் தெரியாமலே அந்த பல்லக்கு தூக்கிட்டு வருவார். அப்புறம் கண்டுபிடிச்சி தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா, நீ போனதிலிருந்து உங்கள் அம்மா ரொம்ப மோசமான நிலையிலே நோய்வாய்ப்பட்டு அவங்க வாயு கூட பேச தெரியாமல் பாரிச வாயுவினாலே பாதிக்கப்பட்டு படுத்த படுக்க ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே உள்ளே போவார். இந்த காளியினுடைய அருள் பெற்றவர் இல்லையா, அதனால் இவர் உடனே காளியின் மேலே ரொம்ப அற்புதமான பாட்டு பாடுவார். முதல் பாட்டில் பார்த்திங்கன்னா, எப்படியெல்லாம் எனக்கு சீரூட்டி பாராட்டி எனக்கு நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொன்னாயே, இன்று நீ பேச முடியாமல் இருக்கிறாயே அப்படின்னு சொல்லுவார். அப்பொழுதும் அந்த நோய் தீராது. உடனே அவருடைய கோபமெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியின் மீது மாறும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி.எம். சௌந்தரராஜனுடைய ஒரு அற்புதமான ஆவேசமான பாட்டு. அந்த பாட்டு ரெண்டு அற்புதமான வெண்பாவில் எழுதியிருப்பார். அந்த கவிஞர் யார் தெரியுமா? அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாட்டு கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார். ஆனால் இந்த பாட்டு இன்னொரு பாட்டும் கூமா பாலசுப்ரமணியன் எழுதியிருப்பார். அவர் தான் இந்த படத்துக்கு வசனம். அவர் எழுதுவார், சின்னையா என்றழைத்த செங்கனிவாய் முடியதோ. சின்னையா என்கிறது காளிதாசனுடைய முன்னாடி இருக்கிற பழைய பெயர். உன்னையா எடுத்து சாப்பிடையான்னு சொன்ன அம்மா, உன்னையா என்றெடுத்து ஊட்டிய கை வாடியதோ. அன்னையாள் கொண்ட அவலம் இதை காண்பதற்கோ, என்னுடைய அன்னை இவ்வளவு துன்பப்படுவதை பார்ப்பதற்கோ கண்ணை யான் பெற்றுள்ளேன் காளி. இது முதல் பாடல். அடுத்த பாடலிலே அப்படியே ஆவேசமாக உச்சஸ்தாயில் சௌந்தரராஜன் பாடுவார். பூவில் இடம் கொள்ள போதாமல் என்னுடைய நாவில் இடம் கொண்ட நாயகியே, நோயில் முடக்குற்ற தாயிவளும் முன்போல் எழுந்து நடக்கத் தருவாய் நலம். என்ன அழகான பாட்டு. இந்த ரெண்டு பாட்டு எழுதினவர் தான் கூமா பாலசுப்ரமணியன். 1994 74வது வயதிலே காலமான அற்புதமான கவிஞர். அந்த காலத்தில் கண்ணதாசன், வாலி போன்றோரெல்லாம் எழுதிய காலத்திலே அவர்களுடைய பாடல்களுக்கு சவால் விடும் வண்ணம் பல அற்புதமான பாடல்களை தந்தவர். சில பாடல்களை எல்லாம் நம்ம கேட்கும்பொழுது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எல்லாம் யார் எழுதுறது அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர். அவர் சாதாரண கவிஞர் மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த பத்திரிகையாளர், சிறுகதை ஆசிரியர், வசனகர்த்தா, நாடகத்தை எழுதி அந்த நாடகங்களை எல்லாம் இயக்கியவர். சிலம்பு செல்வர் மாப்பசி வந்து தமிழரசு கழகம்னுட்டு ஒன்று ஆரம்பித்தார். அந்த கட்சியிலே இவர் செயலாளராக இருந்தார். இலக்கிய சுவையோடு பாடல்கள் எழுதுவதிலே வல்லவர் கூமா பாலசுப்ரமணியன். அது என்ன கூமா? குறிச்சி மாரிமுத்து பாலசுப்ரமணியன். நீங்கள் கொஞ்சம் சலங்கைன்னுட்டு ஒரு அற்புதமான படம், அதுக்கு இவர் தான் வசனகர்த்தா. அதில் ஒரு வசனத்தை கேட்டிருப்பீங்க. அந்த அம்மா பாடுவாங்க. பாடின உடனே இந்த நாதஸ்வரக்காரர் ஜெமினி கணேசன் போயிட்டு இவரை பார்த்தவொடனே அந்த அம்மா பாட்டை நிறுத்தினவுடனே ஒரு அற்புதமான வசனம் இருக்கும். எப்படி பாசமலரில் வந்து ஒரு அற்புதமான வசனம், ஆனந்தா என் கண்ணையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு வசனம் இருக்கும். சாந்தா என் பாட்டை நிறுத்திவிட்டாய், உன் இசையென்ற இன்ப வெள்ளத்தில் திளைக்க ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா, பாடு சாந்தா. உடனே சிங்கார வேலனை தேவாரம். அந்த பாட்டு கூட எழுதினவர் யாருன்னு சொன்னால் கூமா பாலசுப்ரமணியன் தான். ஒரு அற்புதமான பாட்டு, அமுதை பொழியும் நிலவே, பி. சுசிலாவினுடைய மிக அருமையான பாட்டு. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடல்களெல்லாம் இவர் தான் எழுதினார். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. சபாஷ் மீனா அப்படின்ட்டு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது பாருங்க, சித்திரம் பேசுதடி. என்ன அழகான பாட்டு தெரியுமா? ரொம்ப பேஸில் ஆரம்பித்து அப்படியே அந்த ராகம் அப்படி இழஞ்சி குழஞ்சி சவுந்தரராஜன் பாடக்கூடிய அழகு இருக்கிறதே, அந்த பாட்டு கூமா பாலசுப்ரமணியனுடைய பாட்டு தான். மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு அப்படி ஒரு பாட்டு இருக்குது இல்லையா. மாநிலம் கொண்டாடுதேன்னுட்டு ஒரு அருமையான பாட்டு அம்பிகாபதியில். பானுமதியும் சவுந்தரராஜனும் பாடக்கூடிய ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டு அவ்வளவு இலக்கிய சுவையோடு இருக்கும். அதுவும் கூமா பாலசுப்ரமணியன் தான். இதே மகாகவி காளிதாஸில் நிறையா கண்ணதாசன் எழுதியிருப்பார். இவர் ஒரு பாட்டு சவுந்தரராஜனுக்காக எழுதியிருப்பார். மலரும் வானில அப்படின்னுட்டு ஒரு பாட்டு.
உன் அழகெல்லாம் சிந்தும் எழில் வண்ணமேன்னுட்டு. அதேமாரி பி சுசீலா அப்படியே மயக்கமாக பாருது, உன்னை கண் தேடுதே அப்படி ஒரு பாட்டு. சபாஷ் இது சந்திரபாபுவோட சேர்ந்து ஒரு அருமையான பாட்டு, குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே அப்படின்ட்டு ஒரு பாட்டு. இவர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இசையமைப்பாளர். இப்போ எம்எஸ்வி என்ன கண்ணதாசன், வாலி, கே மகாதேவனுக்கு அவர் தான். இப்படி ஒரு கவிஞர் ஆஸ்தான கவிஞர்களாக சில பேர் ஒவ்வொரு இசையமைப்பாளரும் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி குமா பாலசுப்ரமணியன் பாடல் தான் வேணும் அப்படின்ட்டு அவர் இசையமைப்பிலே பெரும்பாலான பாடல்களை எழுதினார். அந்த இசையமைப்பாளர் யார் தெரியுமா? அவர் தான் ரொம்ப புகழ்பெற்ற டிஜி லிங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். தமிழ் திரைப்பட உலகத்திலே ஒரு 1960க்கு முன்னாடி ரொம்ப கோலோச்சியவர். அவருடைய இசையிலே அதிகமான பாடல்களை ஒரு ஆஸ்தான கவிஞர் போலவே எழுதியவர் யார் என்று சொன்னால் குமா பாலசுப்ரமணியன். குமா பாலசுப்ரமணியன் பாடல்களெல்லாம் கொஞ்சம் தமிழிலே விஞ்சு புகழை சொல்லக்கூடிய அற்புதமான சந்த பாடல்கள். அதில் இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், உவமை இருக்கும், கவிதை சிறப்பு இருக்கும், காட்சித்தன்மை இருக்கும், எல்லாம் இருந்து அழகான சந்தத்திலே ஏறி இசை ரூபமாக நம்முடைய உள்ளத்தை எல்லாம் மயக்கும். அவருடைய அந்த நினைவை நாம் எப்பொழுதுமே நெஞ்சில் கொள்ள வேண்டும். குமா பாலசுப்ரமணியன் தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த சொத்து என்றால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது.